தொடர்ந்து நம்முடைய இந்திய ராணுவத்தின் பீரங்கி பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் திரு சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த பதிலடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சரியா தமிழ்ல பேசாம இருந்தா மன்னிக்கணும், எனக்கு தமிழ் அவ்வளவு நல்லா தெரியாது. ஓகே, இது சொன்னப்புறம் இது ஒரு மேஜர் ஸ்டெப் எடுத்து இருக்கோம் நாங்க நம்ம. ஏன்னா இது மாதிரி ஸ்டெப் இது முன்னாடி எப்பவும் எடுக்கல நம்ம. 9 strikes have never been carried out against Pakistan. 1. Number 2, இதுல என்ன பார்த்தோம்னா 4 strike against the IB, across the IB we have struck, and 5 strikes जो है it is across the LOC. இந்த 5 strikes जो இங்க முர்திகே, பாவல்பூர் இந்த இடம் எல்லாம் LET and நம்ம ஜெய்ஷே முகமது இதோட ஹெட் குவார்டர்ஸ், இந்த ஹெட் குவார்டர்ஸ்லயே போய் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்ல இந்த ஜெய்ஷே முகமது ஹெட் மசூர் அசாத் அவனோட ஃபேமிலிக்கு ரொம்ப பேர் அவங்க கான். இட்ஸ் அ பிஃபிட்டிங் ரிப்ளை. டெரரிஸ்ட் பீப்புள் நம்ம ஃபேமிலிஸ் அடிச்சது அவங்களுக்கு இப்ப தெரியும் எப்படி ஃபேமிலி போயிட்டா எப்படி இருக்கும்ட்டு என்ன இருக்கும்ட்டு. 1, that's a major thing. Second, பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இது தவறுதல். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க அடிப்போம் உங்களுக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கோ பார்க்கலாம். இது பிகாஸ் பாகிஸ்தான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ஆபரேஷன்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் நம்ம தான். அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம தகவல் என்னன்னா நாளைக்கு இந்த மாக் ட்ரில் ஆகும், இன்னைக்கு நாளைக்கு மாக் ட்ரில் ஆகும். அதுக்கப்புறம் சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட்ல ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஆக போகுதுன்ட்டு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாகிஸ்தானை டைவர்ட் பண்ணிடுச்சு. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நாளைக்கோ நாளன்னைக்கும். நாங்க போயிட்டு நேத்தே அடிச்சிட்டோம் அவங்கள. சோ அவங்களுக்கு ஒரு ஷாக்ல இருக்காங்க எல்லாரும். அவங்களோட நீங்க சோசியல் மீடியால பேசுங்க, அவங்க டிவி சேனல்ஸ்ல பார்த்தா ஒரு பேனிக் இருக்கு அவங்களுக்கு, பயம். அந்த பயப்படுறது இதுவரையிலும் நான் பாகிஸ்தான்ல பார்த்தது இல்லை. சோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரைக். இட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 9 ஸ்ட்ரைக் பண்றோம். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்ல 2016 ஆனப்போ ஷாலோ ஸ்ட்ரைக்ஸ், அது என்ன ஒரு 0.5 kilometer 1 kilometer LOCக்கு ஆக உள்ள போயிட்டு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அடிச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் உரி ஆனப்போ உரியில என்ன ஆச்சா, அதுக்கப்புறம் நம்ம பாலக்கோட்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணப்போ ஒரே ஒரு டார்கெட் இருந்தது. இப்ப நம்ம 9 டார்கெட்ஸ் அடிச்சிருக்கோம் ஒரே டைம்ல. அண்ட் அதுவும் எங்கெங்கயோ அடிச்சிருக்கோம். ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து இந்த பிரஸ் பிரீஃபிங் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லேடி ஆஃபீசர்ஸ், ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் லேடி ஆஃபீசர்ஸ் நல்லா பிரீஃப் பண்ணிருக்காங்க எங்கெங்க எந்தெந்த டார்கெட்டை எப்படி நஷ்டம் பண்ணாங்கன்ட்டு. நம்ம இது ஒரு டெக்னிக்கலி ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச், ரைட்? இது நீங்க பாருங்க, இத்தனை டார்கெட் நீங்க காமிக்கிறீங்க எல்லாம் வெரி நைஸ்லி இட் ஹஸ் பீன் கேரிட் அவுட். 9 டார்கெட்ஸ் அடிச்சிருக்கோம். அந்த 9 டார்கெட்ஸ்ல 25 ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு டோட்டலா. இல்ல சங்கர், இப்ப நம்ம இந்த பிரிசிஷன் டார்கெட்னு நம்ம சொல்ற அதே நேரத்துல தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபினுடைய அந்த அலுவலகம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில இது எல்லாமே இமேஜினரி டெரரிஸ்ட் கேம்ப்ஸ், வெஸ்ட் ரீஜியன்ல எந்த டெரரிஸ்ட் கேம்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிலா சொல்றாங்க. கரெக்ட், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். LET முர்திகே ஹெட் குவார்டர், அந்த மஸ்ஜித் ஹெட் குவார்டர் இது யூடியூப்ல நெட்ல கூட இருக்கு. அதே மாதிரி பாவல்பூர்ல ஜெய்ஷே முகமதுக்கா அது ஹெட் குவார்டர் அது உங்களுக்கு. சோ அது இப்படி அவங்க சொல்லுவாங்க, பாகிஸ்தான்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது பெரிய பெருமை இல்லை அதுல. இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கூட நம்ம எவ்ரி ஸ்ட்ரைக் ஹஸ் பீன் அக்கம்பனிட் பை a video.
ஒரு வீடியோ கூட காமிச்சிருக்காங்க, எந்தெந்த இடம் எங்கெங்க அடிச்சிருக்காங்களோ நம்ம ஸ்ட்ரைக்கோ இதெல்லாம் காட்டி இருக்கோம். திஸ் இஸ் ஆல் ஆக்சுவலி ப்ரூஃப் நம்ம கரெக்டா அடிச்சிருக்கோம்ட்டு. ஏன் இது சொல்றேன்னா, பாலக்கோட்ல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணப்ப நம்ம கிட்ட அந்த அது மாதிரி வீடியோ இல்ல, நம்ம கிட்ட அது மாதிரி ப்ரூஃப் கூட இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ரூஃப் இருக்கு, எங்க ஸ்ட்ரைக் பண்ணுமோ. அவங்க கூட தேவ் அக்னாலேஜ் இந்த ஜெய்ஷே முகமது. இம்பார்ட்டன்ட் திங் இது பாத்தீங்கன்னா, ஜெய்ஷே முகமது அது ஹெட் குவார்டர்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. they put out a press release saying அந்த அவரோட ஃபேமிலி எல்லாம் போயிட்டாங்கன்ட்டு. அந்த ஃபேமிலி போனான்னா எங்க இருப்பாங்க? ஒரு டெரரிஸ்ட் ஹெட் குவார்டர், டெரரிஸ்ட் சீஃபோட ஃபேமிலி அவங்க டெரரிஸ்ட் ஹெட் குவார்டர்ல தான் இருக்காங்க. அவங்களதான் போய் அடிச்சிருக்கோம் நம்ம. சோ இது மேல ப்ரூஃப் என்ன வேணும்? ஒன்னும் வேணாம் நம்மளுக்கு. ஆக்சுவலி ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த கதை தான். நம்ம அவங்க என்னமோ பண்ணுவாங்க, ப்ரூஃப் கேட்பாங்க, நம்ம ஏதோ டோசியர் கொடுத்தா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே ஆயிட்டே இருந்தது. இது ஒரு டெஃபினட் ஸ்டெப், இது ஒரு கிளியர் ஸ்டெப். பாகிஸ்தானுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் நம்ம, நீங்க என்ன பண்ணீங்கன்னா நாங்க உள்ள அடிப்போம்ட்டு. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு முழு அதிகாரத்தை பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்தியா எல்லைகளை மீறினால் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முழு அதிகாரத்தை ராணுவத்துக்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. எல்லை மாநிலங்கள் இப்ப முழுமையா கண்காணிக்கப்படுகிறது. ஒருவேளை ஆபரேஷன் சிந்தூருக்கான ஒரு கவுண்டர் அட்டாக்கா பாகிஸ்தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. நம்ம பாகிஸ்தானோட ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா, யாராவது அவங்களை அட்டாக் பண்ணா டெஃபினெட்லா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த பாலாகோட்ல கூட ஆபரேஷன் ரீடாட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் அவங்க ஈரான் பாகிஸ்தான்ல 2 மிசைல் ஃபயர் பண்ணப்போ இவங்க கூட போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஈரான்ல. சோ அது இருக்கும், வருவாங்க, தெரியும் அவங்க வருவாங்கன்ட்டு. அண்ட் ரொம்ப டைம் ஆகுது, இந்த 1 வீக்லயே ஆயிடும் இது என் கணக்குல. சோ வி ஷுட் பி ரெடி. அவங்க வரும்போது அவங்களுக்கு வி ஷுட் டு வாட் வி ஹேவ் டு டு. நம்ம டிஃபென்சஸ் எல்லாம் பார்த்துக்கணும், ரெடியா இருக்கணும். அண்ட் எந்த டார்கெட் அடிக்கிறாங்களோ அது கூட பார்க்கணும். இவங்க இன்னைக்கு பார்த்தா அந்த DGISPR சொல்லியிருக்கான் ஒரு டேம் மேல நம்ம அட்டாக் பண்ணணும்ட்டு. ஆக்சுவலி டேம் மேல அட்டாக் பண்ணல, நம்ம அட்டாக் டேம் மேல இல்லையே இல்லை. பட் அவன் அந்த ஆளு பேசிருக்கான் அவங்க நேஷனல் டிவில, இது ஒரு எங்க டேம் மேல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பாம்பு போட்டிருக்காங்கன்ட்டு. சோ அது ஹி இஸ் மேக்கிங் அ கிரவுண்ட். அவங்க ரிட்டார்ட்ல தே வில் அட்டாக் அ டேம். எதுக்குன்னா நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நம்ம ரத்து பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா தண்ணி வராது அவங்களுக்கு. தண்ணி இல்லாம அவங்க விவசாயம் எல்லாம் நஷ்டம் ஆயிடும். சோ இதனால அவங்க டெஃபினட்டா கவுண்டர் அட்டாக்ல நம்ம டேம்ஸ் மேல அடிப்பாங்க. பட் டேம்ஸ் மேல அடிக்கிறது ஒரு பெரிய எஸ்கலேஷன், அது ஒரு டிஃபரெண்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். சோ வி மஸ்ட் எக்ஸ்பெக்ட் தட் அண்ட் டேக் டிஃபென்சஸ் அகேன்ஸ்ட் தட். அதுக்கு விட்டு they might also attack our military establishments or townships and பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தா என்ன புரியுதுன்னா, they will make it a Hindu versus Muslim affair. அகர் ஹிந்து வர்சஸ் முஸ்லிம் அஃபேர் பண்ணா இட்ஸ் பாசிபிள் அவங்க ஒரு டெம்பிள் ஏதோ அது மேல ஃபயர் பண்ணலாம். So that is also feasible. So we have to be careful. So that அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணப்போ we should be ready to parry them. ஓகே, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரை சீன தூதர் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இடத்தை தாண்டி அங்கேயும் நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் சீனாவுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குமா? சீனாவோட ரியாக்ஷன் we should take into consideration. எதுக்குன்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்ல,
1947-49ல இருந்தது. இவங்க ரெண்டும் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான்ல ஜாஸ்தி இருக்கு. இந்த சிபிஇசி மூலமா இவங்க $20 பில்லியன் விட்டுருக்காங்க அங்க. அதுக்கு மேல சைனா லோன்ஸ் இருக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு பாகிஸ்தானுக்கு. ஸோ பாகிஸ்தான் அவங்க ராணுவ எக்யூப்மெண்ட் பூரா எல்லாம் அவங்க சைனால இருந்தா எடுத்திருக்காங்க. இந்த காலத்துல அட் திஸ் டைம் 70% ஆஃப் பாகிஸ்தானி எக்யூப்மெண்ட் இஸ் சைனீஸ் அண்ட் இட்ஸ் ஆல் ஆன் லோன். ஸோ சைனா வில் கம்ப்ளீட்லி சப்போர்ட் பாகிஸ்தான். இதுல நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்க கூடாது. பாகிஸ்தானோட ஃபுல் சப்போர்ட் சைனால இருந்து வரும். அதே நேரத்துல அது பார்த்தோம்னா சைனா ஒரு அளவு இருக்கு, அதுக்கு மேல சப்போர்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா சைனா இப்போ ஒரு ட்ரேட் வார்ல இருக்காங்க அமெரிக்காவோட. உள்ள பாத்தீங்கன்னா சைனாக்கு அவங்க எக்கானமி ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க உள்ள அவங்க ஆர்மில ரொம்ப there's a lot of uncertainty in the army. There's a lot of purging in the army. 50% அவங்க லீடர்ஸ் எடுத்துட்டாங்க, ஜெயில போட்டான் இந்த ஜி ஜின்பிங் பையன். சோ இதெல்லாம் பார்த்தா சைனா ஒரு அளவு தான் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணும், அதுக்கு மேல இன்டர்ஃபியர் பண்ணாது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா சைனாக்கு நம்ம மார்க்கெட் வேணும். சைனாக்காரன் டெய்லி இங்க வரான், எங்களுக்கு இங்க ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும்ட்டு. நம்ம பர்மிஷன் இதுவரையிலும் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ சைனாவோட எக்கனாமிக் ரிகவரி கோசரம் இந்தியாவோட இட் ரிக்வயர்ஸ் இந்தியா ஃபார் ரிகவரி. ஸோ இந்த பார்த்தா நம்ம சைனா வில் ஒரு அளவுக்கு தான் பாகிஸ்தானோட சப்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேல சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் எது பார்க்கணும், எப்படி சைனாக்காரன் பாகிஸ்தானோட சப்போர்ட்டுக்கு வரானோ இல்லையோ. வருவான் அவன், டவுட் இல்ல. எனக்கு வெரி கிளியர் தட் இந்தியா ஹேஸ் த ஸ்ட்ரெங்த் டு ஹேண்டில் பாகிஸ்தான் அண்ட் சைனா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உயர் அதிகாரிகளோடு தற்போது அஜித் தோவல் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உயர் அதிகாரிகளிடம் விவரித்திருக்கிறார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கான ஒரு பதில் தாக்குதலாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடத்தப்பட்டது, 9 தீவிரவாத முகாம்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவை தகர்க்கப்பட்டது தொடர்பாக ரஷ்யா மற்றும் சீன உயர் அதிகாரிகளுடன் தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் விவரித்திருக்கிறார். திரு பி ஆர் சங்கர், நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம். நம்மோடு ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார் நேரலையில் இந்திய ராணுவ பீரங்கி பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் பி ஆர் சங்கர் அவர்கள். சார், தற்போது தொடர்ச்சியா ரஷ்யா சீனாவிடம் அஜித் தோவல் ஒருபுறம் விளக்கம் அளித்திருக்கிறார், கத்தார் ஒருபுறம் இந்த விஷயத்தை த்ரூ த டயலாக் இதை முடிக்க பாருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? இது நல்லதுதான். டயலாக் த்ரூ டயலாக் இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணணும், நல்ல யோசனை. பாகிஸ்தான் பண்ணுமா இல்லையா அது பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தானோட ஹிஸ்டரி பார்த்தா யாராவது அவங்க மேல அட்டாக் பண்ணா டெஃபினட்டா அவங்க திரும்பி அட்டாக் பண்ணுவாங்க. இது ஏன் அபிப்பிராயத்துல ஒரு அட்டாக் வரும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது விட்டா டயலாக் நல்லதுதான். கத்தாரோட டயலாக் நல்லது, ரஷ்யாவோட டயலாக் நல்லது, சைனாவோட கூட டயலாக் நல்லது. இதுல பார்த்தா ரஷ்யா, கத்தார், சைனா பேசிருக்கீங்க. கத்தார் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்களுக்கு புரியும் என்ன பண்றோம் நம்மன்ட்டு. அதே முறையில புட்டின் கூட முந்தா நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்த டெரரிஸ்ட் எங்க இருந்தாலும் அவங்க அடிக்கணும்ட்டு. நம்ம சப்போர்ட்ல இருக்காங்க. சைனா, நான் முன்னாடி கூட பேசியிருக்கேன், சைனா நம்ம அகேன்ஸ்ட் போவோம், வித் பாகிஸ்தான் இருக்கும்.
ஆனா எவ்வளவு பாகிஸ்தானோட இருக்கும், எவ்வளவு நம்ம அகேன்ஸ்ட் போவோம்ட்டு அது ஒரு டவுட். ஏன்னா சைனாவோட நிலைமை அவ்வளவு நல்லா இல்லை இந்த காலத்துல. ஆல்ரெடி பிரசிடென்ட் ட்ரம்ப் யூஎஸ்ஏல இருந்து சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன் இந்த கதை எல்லாம், இது எவ்வளவு முடியும் சீக்கிரமா அது நல்லதுன்ட்டு அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அவங்க. சோ இந்த முறையில பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நம்ம பக்கத்துல அபிப்பிராயம் நல்லா இருக்கு. அண்ட் டிப்ளமேட்டிக்லி ஐ திங்க் வி ஆர் சால்விங் த ப்ராப்ளம் பெட்டர். Will Pakistan agree to it? It will never agree. Pakistan will retaliate. அவங்க திரும்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. We should have no doubt about it. நான் ஆப்விஜில கூட நான் சேர்ந்திருந்தேன். எங்களுக்கு டவுட்டே இல்லை எப்பயும் அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்கன்ட்டு. அவங்க கவுண்டர் அட்டாக் எப்ப பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, எந்த டார்கெட் டச் பண்ணுவாங்க, அது நம்ம இப்போ யோசிக்கணும். இது பெரிய இது நம்ம அவங்க அடிச்சிட்டோம் இது அதுன்ட்டு அப்படி பேசிட்டா அது வேஸ்ட். இப்போ அந்த டைம் இல்ல. அவங்க பண்ண அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவங்களோட பேசலாம். அது வரலாம் ஏன் அபிப்பிராயத்துல ஒன்னும் யூஸ் இல்ல. We should be on full alert. This is my view. Yeah, this is my view at this point of time. தொடர்ந்து பேசலாம் திரு சங்கர் சார். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் 2 பெண் அதிகாரிகள் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் பங்கேற்று எப்படியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா சார்? It's very impactful. Two women officers have gone about explaining what happened in this entire operation. I think it's a very proud moment. More importantly, in the videos and இங்க எப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா full proof கொடுத்திருக்காங்க எப்படி ஆயிருக்குன்ட்டு. எப்படி மினிமம் டேமேஜ், மினிமம் கொலாட்ரல் டேமேஜ் ஆயிருக்குல்ல, precision engagement ஆயிருக்கு. இதுல மெயின் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்ம் போர்சஸ் ஓட precision capability நம்ம காட்டிருக்கோம். என்ன இது ஏன் சொல்றேன்னா, ரொம்ப பேரு என் யூடியூப் சேனல்ல வந்து கேட்பாங்க, சார் நம்ம கிட்ட இந்த மாதிரி precision capability இருக்கா, இஸ்ரேல் கிட்ட எப்படி இருக்கோ, ரஷ்யா கிட்ட எப்படி இருக்கும், இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் டிஸ்கஸ் பண்ணும் போது கேட்பாங்க என்ன, சார் இது நம்ம பண்ண முடியுமா, இது மாதிரி நம்ம இப்ப பண்ணி காட்டிட்டோம். ரைட், இதோட ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும். பாகிஸ்தான் மேலே இல்ல, சைனா மேல கூட ஒரு எஃபெக்ட் இருக்கும். சைனா கூட ஒரு 2 வாட்டி யோசிப்பாங்க, இங்க இது மாதிரி பண்ணா நம்ம அகேன்ஸ்ட் கூட பண்ணலான்ட்டு. இந்த இன்சிடென்ட் ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் தான் ஆயிருக்கு இது வரலாம். இந்த ஃபுல் வார்ல இது பெரிய வார் நடக்குது ஆக்சுவலா பார்த்தா. நீங்க இந்த வார்ல ஒரு ஸ்மால் பேட்டில். இந்த பேட்டில் மேல நீங்க பாத்தீங்கன்னா இருந்தா பார்க்கலாம். ஆனா நம்ம தேசிய ஒப்பீனியன் விஷன்ல பாத்தீங்கன்னா இது முன்னாடி இன்ஃபேக்ட் you have to look beyond this incident. What are the effects of this incident on Pakistan? What is the effect of நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் பண்ணதும், இந்த அட்டாக்ஸும், ட்ரேட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ஓவர்ஃபிளைட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஃபுல்லா பார்த்தா பாகிஸ்தான் மேல ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் ஒன்னு கூட பாகிஸ்தான் மேல ஓவர் ஃபிளைட் இல்ல. இது ஓவர் ஃபிளைட் இல்லைன்னா அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்காது. பாகிஸ்தானோட எக்கானமி ஆல்ரெடி டவுன்ல இருக்கு. அந்த டவுன்ல இருக்கிற எக்கானமிக்கு திரும்பி இங்க ஓவர் ஃபிளைட் சார்ஜஸ் கிடைக்கலன்னா அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் பாருங்க. ரைட், இது ஒரு ஆக்சுவலி ஒன் வே ஆஃப் லுக்கிங் இட். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் உள்ளே பாத்தீங்கன்னா பலூச்சிஸ்தான்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு பாகிஸ்தானோட 2வது பார்டர் ஆப்கானிஸ்தானோட இருக்கு. ஆப்கானிஸ்தானோட கூட உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சோசியல் மீடியால எக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான்ல இருந்து
ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஷ்தூன்ஸ் எல்லாம் இவங்க வீடியோ போடுறாங்க, டான்ஸ் பண்ணிட்டு போடுறாங்க. பாருங்க, இந்தியன்காரங்க இந்தியா இவங்கள ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் அடிச்சாங்கன்ட்டு. சோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஹேண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாகிஸ்தான் பண்றது பண்ணோம், ஆனா நம்ம ஹேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆக ஒரு நிலைமையில பாகிஸ்தான் கவுண்டர் அட்டாக் பண்ணா பண்ணோம், எப்ப பண்ணோம் அப்ப பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னொரு ஆக்சுவலி வே இருக்கு. பலுச்சிஸ்தான்ல அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் தாலிபானோட நம்ம ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் ஒரு டெலிகேஷன், நம்ம இந்தியன் டெலிகேஷன் ஆப்கானிஸ்தான் போயிருந்தாங்க, இந்த தாலிபானோட பேசிருக்காங்க. சோ தாலிபான் அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரிலேஷன்ஸ் நல்லா இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு ஆக்சுவலி பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு ட்வீட் பார்த்தேன் இன்னைக்கு. இது மெதுவா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 4 மாசம் முன்னாடி பாகிஸ்தான் என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல போய் ஏர் அட்டாக் பண்ணாங்க. ஏன் ஏர் அட்டாக் பண்ணாங்கன்னா, அங்க உக்ரவாதி இருக்காங்க, எங்க பாகிஸ்தான்ல இருந்து போயிட்டு அங்க ஹைடிங் தேர் இன் ஆப்கானிஸ்தான். சோ வி ஹேவ் ஹிட் them there. அண்ட் இவங்களே சொன்னாங்க பாகிஸ்தான்காரங்க, இப்ப நம்ம போய் அங்க அடிக்கிறோம், ஏன்னா நம்ம அகேன்ஸ்ட் உக்ரவாதி பாகிஸ்தான்ல இருக்காங்கன்ட்டு. ஆப்கானிஸ்தான்காரங்க சொல்றாங்க இப்போ, அது பெரிய டிப்ளமேட்டிக்லி we should tell everyone, நீங்க எங்க மேல அடிச்சா உங்களுக்கு ஒண்ணும் சொல்லக்கூடாது, ஆனா இந்தியா உங்க மேல அடிச்சா எல்லாரும் ஏன் சொல்லக்கூடாது? இது ஒண்ணுதானே. நீங்க எப்படி எங்களோட you have behaved, India is also behaving with you. So Afghanistan is supporting India. This is a very major thing which people should understand. பலுச்சிஸ்தானோட எல்லாரும் அவங்க லீடர் இருக்காங்க, ஒரு ஆளு அக்தர் மெங்கல். அக்தர் மெங்கல் என்னன்னா, at this point of time அவரு பாகிஸ்தான் அசம்பிளில ஒரு மெம்பர், ஒரு எம்பி. நம்ம எம்பி எப்படியோ அவர் எம்பி. இது வரலும் அவரு பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் எப்பயும் பேசல. முந்தா நேத்து நான் பார்த்தேன் அவர் ஒரு வீடியோ, அண்ட் அவரு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பேசுறாரு, அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மி. அவர் சொல்றாரு பாகிஸ்தான் ஆர்மிக்கு, பாருங்க நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க, பெங்காலுக்கு எப்படி ஆயிருக்கோ, பெங்காலிஸ் உங்களோட எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ, நீங்க எப்படி பெங்காலியோட பிஹேவ் பண்ணீங்களோ அது ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தப்போ, அதே மாதிரி உங்களுக்கு இப்பயும் ஆகும். இப்ப இந்தியா திரும்பி இங்க வந்துட்டா பாகிஸ்தான் will be broken. And Balochistan might get independence. Balochistan today wants independence. Okay. So it's not as if we should just தொடர்ந்து பேசலாம்.